ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். முத்து மீனா கல்யாண நாளுக்கு பாட்டி வந்துடுறாங்க. முத்துக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பாட்டி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு விஜயா கிட்ட, என்ன விஜயா நான் வந்தது உடனே உனக்கு ஷாக்காக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் நீங்கள் வருவீங்கன்னு தான் எதிர்பார்த்தேன் அப்படின்றாங்க. சரி, நான் வந்தது ரொம்ப களைப்பாக இருக்குது, விஜயா போயிட்டு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. உடனே விஜயா உள்ளே போயிட்டு விஜயா மனசுக்குள்ளேயே இந்த கிளவி வந்ததும் போதும், நம்மளுக்கு வேலை வச்சே ஒரு வழி ஆக்கிர மாட்டிருக்கு, இது எப்படியாவது சீக்கிரமா வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து முத்து மீனா வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. விஜயாவும் அண்ணாமலையும் நிக்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விஜயாவுக்கு சொல்லவே தேவையில்லை, இவங்களை ரொம்பவே பிடிக்காது, அதனால வந்து மூஞ்சி சுழிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த கிளவி சொல்லிருச்சே, அதனால நம்ம ஆசீர்வாதம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து சமைக்க போயிடுறாங்க. பாட்டி இருந்துகிட்டு, மீனா நீலாம் போயிட்டு சமைக்கக்கூடாது, நீ இன்னைக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும், உனக்கு கல்யாண நாள் இல்லையா, அதனால விஜயா ரோஹிணி வந்து செய்யட்டும், நீ வந்து கம்முன்னு உட்காரு அப்படின்றாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, பாட்டி நீங்கள் கரெக்டாகவே சொன்னீங்க, நேற்று இதுதான் நானும் சொன்னேன், ஆனால் யாருமே கேட்கவே இல்லை, நம்ம மீனா தான் எல்லாமே வேலை இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்கா, நீங்கள் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே விஜயா வந்து மீனா கிட்ட, என்ன மீனா உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலையா, உங்கள் கல்யாணத்துக்கு தான் ஒன்றும் செய்யல, இதுக்குனாவது ஏதாவது செய்யலாமில்ல அப்படின்னு சொல்ல, உடனே மீனா இருந்துக்கிட்டு, அத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க, எங்க வீட்டை பத்தி இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா, எங்க வீட்டை பத்தி எங்களுக்கு தெரியும், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விடுறாங்க விஜயாவை. உடனே பாட்டி இருந்துகிட்டு, விஜயா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, இன்னைக்கு தான் வந்து கல்யாண நாள், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும், உனக்கு இது பிடிக்கவே பிடிக்காதாச்சே, நீ எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கிற, நீ எப்பதான் திருந்துவியோ அப்படின்றாங்க அந்த பாட்டி. பாட்டி வந்ததுனால மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஆதரவா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.